ஆண்டனி மிர்னாலி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். எங்க சீசன் வந்து ஆக்சுவலி அத்திப்பட்டி மாதிரி, அது எங்க பல பேருக்கு அதுக்கான ஆதாரமே கிடையாது. ஏன்னா வீக் ஃபுல்லா வரும், அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரும். even though people still remember most of us. உங்களோட ஃபேஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எனக்கு டிவில பார்த்த ஞாபகம் இருந்தது. நம்ம வந்து என்னதான் ஒரு 10 பாட்டு ஹிட் பாட்டு பாடிட்டு நெக்ஸ்ட் போனா கூட அன்னைக்கு அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி நீங்க பாடுறீங்க அண்ட் எப்படி அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிறது இட் மேக்ஸ் இட் ஆல். 7 வயசுல ஐ ரெக்கார்ட் மை ஃபர்ஸ்ட் சாங், அது கீரவாணி சாருக்கு பாடினேன். டெய்லிக்கான சர்வைவல் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு பர்சனலா வருது. அதிக புகழையும் அதிக பணத்தையும் தேடி கொடுக்குற ஒர்க் வந்து அப்பப்போ வரும், அது ரெகுலரா வராது. பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னா அங்கங்க ஒரு ஜாக்பாட் அடிக்கும், அதுக்கப்புறமும் திரும்ப ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும். சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த வராகரூபம் சாங் வந்து எனக்கு கால் பண்ணது வந்து ஒரு சின்ன டிவோஷனல் சாங், ஜஸ்ட் 8 லைன்ஸ் தான் இருக்கு, நீங்க அவைலபிளான்னு கேட்டாங்க. ஸோ அன்னைக்கு நான் வந்து அவைலபிள் இல்லை, இது என்ன டிவோஷனல் சாங் தானே அப்படின்னு நான் விட்டுருந்தேன்னா அவ்வளவுதான். எனக்கு அந்த பாட்டு வந்து அஃப்கோர்ஸ் அன்னைக்கு நான் போகும்போது எனக்கு தெரியாது, நம்ம பாடிட்டோம்னா மறந்துடணும், அவ்வளவுதான். வந்தா போனஸ், வரலைன்னா பேமெண்ட் வந்தது, அவ்வளவுதான். இது எங்களுக்குன்னு இல்லை, எவ்வளோ பெரிய சிங்கர்ஸா இருந்தாலுமே அது கடைசியா ரிலீஸ் ஆகும்போது வேற வாய்ஸ்ல வருது. அது யதார்த்தம். பிக் சாங் தட் யூ ஹேவ் சங் ஆல்ரெடி, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது வந்து கண்டிப்பா இது எனக்கு வரப்போகுது, இது ஒரு செம்ம ஒரு ஓப்பனிங்கா இருக்க போகுது. நான் ஃபர்ஸ்ட் பாட்டே அப்படிதான், ஸ்ரேயா கோஷலோட கண்டாங்கி கண்டாங்கி தான் பாடினேன் நான். அது ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் இனிஷியலா இருக்கும். இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் இன் சென்னை வாஸ் ஃபார் ரஹ்மான் சார். ஒரு மலையாளம் படம்னு சொன்னாங்க அண்ட் ஏதோ ஜதி பாட சொன்னாங்க, அது இப்பதான் வந்திருக்கு, ஆடு ஜீவிதம் ஒரு படம். காம்படிஷன்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னா none of us can be secured. ஆர்ட்டை நீங்க எப்படி நீங்க மெஷர் பண்ண முடியும்? You cannot measure. இப்போ இது மூலமா நடக்குது, இன்ஸ்டாகிராம் மூலமா நடக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையாது, 5 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஏதோ ஒன்று இருக்கலாம். பட் நாங்கெல்லாம் இங்க தானே இருக்க போறோம். என்ன போடுறதா இருந்தாலும் இது ரஹ்மான் சார் கண்ணில் படும் நினைச்சு போடு. அப்படி போட்டீங்கன்னா நீங்க எப்படி உங்களோட ஒர்க்கை பிரசன்ட் ஏன்னா அவர் கண்ணில் எல்லாம் படுது. SS Music நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம கூட ஒரு ஃபினாமினல் பேனல் ஆஃப் கெஸ்ட் இருக்கிறாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸோட இருக்கீங்க. லைக் இட் இஸ் வெரி நைஸ் பேசிக்லி. ஸோ உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஷோ, ஒரு ரியாலிட்டி ஷோல யூ பீன் அ பார்ட், மக்கள் மனசை ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா யூ ஆர் இன்டு திஸ் பிக் ஸ்க்ரீன், பின்ன பாடுறது, ஒவ்வொரு பாட்டுகள் பாடுறது, தட் இஸ் ஒன் நைஸ் திங் தான். இப்போ எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு. சூப்பர் சிங்கர்லையோ இல்லை ஒரு ரியாலிட்டி ஷோல பயங்கரமா ஒன்று பண்ணிட்டு, நான் சொன்ன மாதிரி மக்களோட லவ்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நீங்க படத்துக்கு போறீங்க, ஒரு பாட்டு பாடுறது கூப்பிடுறாங்க, அங்க போறப்போ அந்த வரவேற்பு எப்படி இருந்துச்சு? அந்த ரிசப்ஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து வா பயங்கர சூப்பரா பாடுவீங்கல்ல, வெரி குட், நீங்க பாடுங்க உட்காருங்க அப்படின்ற ஒரு குயின் ட்ரீட்மெண்ட், கிங் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருந்துச்சா? ஓகே, ஹர் ஃபேஸ் சேஸ் இட் ஆல். அது அப்படி இருந்துச்சா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து I was not part of the reality show. I was not a contestant. She came in as a trainer. I came in as a trainer. So இதுக்கு I don't think I can explain this. இப்போ இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க ரியாலிட்டி ஷோல வந்து வின் பண்ணிட்டு வந்தாலும் சரி, எந்த லெவல்ல இருந்து வந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க ஒரு இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் அஸ் அ சிங்கர், எப்பயுமே அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அங்கே உங்களுக்கு எவ்வளோ ஃபேம் வந்தாலும் சரி, எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சிருந்தாலும் சரி, இங்கே வந்து பேபி ஸ்டெப்ஸில் தான் ஆரம்பிச்சாகணும். அண்ட் யாருக்கும் அதை தாண்டி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பும் கிடையாது, அது வந்து ரியாலிட்டியும் கிடையாது. ஸோ இங்கே நம்ம எந்த மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, என்ன பாட்டாக இருந்தாலும் சரி, அது ஒரே விதமான அப்ரோச்சில் தான் வி டென் டு டூ. ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஷென்பா நான் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ஒரு ரெக்கார்டுமே புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம வந்து என்னதான் ஒரு 10 பாட்டு ஹிட் பாட்டு பாடிட்டு நெக்ஸ்ட் போனா கூட அன்னைக்கு அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி நீங்க பாடுறீங்க அண்ட் எப்படி அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிறது இட் மேக்ஸ் இட் ஆல். அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். உங்களோட முதல் அனுபவம் ஞாபகம் இருக்கா? ஸ்டேஜ்ல எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல போய் பாட போறேன், நான் ஒரு பாட்டு பாட போறேன் அப்படின்றப்போ அந்த அனுபவம். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் சிங்கர் நடந்துட்டு இருக்கிற டைமில் டி இமான் சாருக்கு வந்து பேக்கிங் வோக்கல்ஸ் ஒரு செஷன் போயிருந்தேன். அப்போ வந்து ஐ திங்க் ஒத்தக்கடை மச்சான்னு ஒரு பாட்டு, விஷால் சார் படம். அதில் அப்போ வந்து ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட் டு இமான் சார். அது முடிஞ்ச உடனேயே சூப்பர் சிங்கர் எபிசோடுக்கு அவர் வந்திருந்தார். அப்போ போய் பேசணும், சார் கண்டஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்போ பாடுறதுலாம் கேட்டார். அதுக்கடுத்து இன்னொரு செஷன் போனோம். அந்த செஷன் போகும்போது வந்து அதுக்குள்ளே நான் எலிமினேட் ஆகிட்டேன். சார் நேற்று முடிஞ்சு சார் அப்படின்னு சொன்னோம். அப்படியா, சரி ஓகேன்னு சொன்னார். பட் நெக்ஸ்ட் டே அப்போ என்னை வந்து என் நேம் கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு 2 தடவை மீட் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து சந்தோஷ் ஹரிஹரன், ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அவர் சூப்பர் சிங்கர் அலும்னை, அவர்கிட்ட இருந்து நம்பர் வாங்கிட்டு கால் பண்ணார்.
ஒரு சாங் இருக்குது வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் பாடினது வந்து கண்டாங்கி அந்த பாட்டு. ஸோ அதுவும் தளபதி படம் தான். அந்த பாட்டு ட்ரை பண்ணேன். அது ட்ராக் பாடியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் அந்த பாட்டு தளபதி பாட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜில்லாவோட தீம் மியூசிக் இருக்குல்ல, ஆமாம் இல்லை அதுதான் தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் பிளேபேக் ரிலீஸ். அது ஒரு 4 பேர் சேர்ந்து பாடியிருந்தோம். அதில் இந்த இருவிழி அருகினில் எரிமலை வெடிக்கும் அந்த லிரிக்ஸ் வந்து ஜில்லா படத்தில். தட் ஹேப்பன் டு பி மை ஃபர்ஸ்ட் பிளேபேக். ஓகே ஆமா சார், நீங்க பேசவே இல்லை. ஐ வாண்ட் டு நோ யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸா? ஸோ 7 வயசில் ஐ ரெக்கார்ட் மை ஃபர்ஸ்ட் சாங். அது கீரவாணி சாருக்கு பாடியிருந்தேன். ஆஸ் அ கிட் ஐ ஸ்டார்டட். ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்போ ஒன்றுமே தெரியாது. அதாவது சும்மா கூப்பிட்டாங்க போய் பாடணும், அவ்வளோதான். எக்ஸ்பீரியன்ஸ்னால் பெருசாக என்ன லிரிக் கொடுத்தாங்க, இதான் டியூன்னு சொல்லி கொடுத்தாங்க, பாடினேன், அவ்வளோதான். அது தவிர பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் யா ஆஸ் இட் ப்ரோக்ரஸ்ட் நான் ஆக்சுவலி பேஸ்ட் ஃப்ரம் ஹைதராபாத். நான் பிறந்து வளர்ந்தது அங்கே. ஸோ அங்கே பாடி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே சூப்பர் சிங்கருக்காக ஐ கேம் ஹியர் டு சென்னை. ஸோ இங்கே பாடும்போது தான் ஆஸ் ஹி செட், ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே ஒரே சீசன் தான். நானும் ஷெர்பானா, சாய் விக்னேஷ், வி ஆல் ஆர் ஃப்ரம் தி சேம் சீசன். அப்போ இமான் சார் வந்தார். அண்ட் அவர் வந்து அன்னைக்கு கேட்டதுக்கப்புறம் ஹீ கால் மீ ஃபார் அ சாங் பஞ்சு மிட்டாய்ங்கிற படத்துக்காக. ஸோ அதில் பாட ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சின்மய மேம் கூட. பட் படம் வெளில வரல. ஸ்டில் டிமான் சாருக்கு we are all eternally grateful. நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. எஸ். ஸோ இப்போ எனக்கு அவங்க சொல்றப்போ ஒன்று தோணுச்சு. I didn't know somewhere they called me for singing and then அது happened அப்படின்ட்டு. But that doesn't happen for everyone இல்லையா? ரேண்டமாக நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. லைக் ஒவ்வொரு வேலைக்குமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸ் மீட் பண்ணுறேன். இப்போ என்னோடதுன்னா ஒரு ஆங்கருக்கு நான் போய் ஒரு வேலை தேடுறேன்னா ஒரு ஆஃபீஸ் போயிட்டு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் லைக் தட். உங்களுக்கு ஹவு டஸ் இட் ஹேப்பன்? நீங்கள் போய் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கான்டாக்ட்ஸ் ஒன்று. அண்ட் ஐ திங்க் எனக்கு வந்து சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே 2013-14 பேட்ச், லைக் 10 இயர்ஸ் ஆச்சு இப்போது. ஸோ 14 முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட். நான் அப்போ தான் ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் மை 12th grade. ஸோ அந்த சீசன்லேயே நான் தான். ஸோ அதை முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் ரெக்கார்டிங் ஃபார் இந்த டிவோஷனல்ஸ், அதுக்கப்புறம் ஜிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம். பட் இட் டுக் மீ லைக் 4 years. 2018 தான் நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளேபேக் பாடினேன். ஸோ பிகாஸ் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஜிங்கிள்ஸ் அதெல்லாம் நிறைய பாடிருக்கேன், அதெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்த பிளேபேக்ங்கிறது ஐ திங்க் ஃபார் சிங்கர்ஸ் வந்து அது வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி. ஸோ சூப்பர் சிங்கர் முடிச்சுட்டு வெளில வந்தால் பிளேபேக் அப்படின்னு இப்போ ஆயிடுச்சு. பட் அது வந்து நம்ம ப்ராப்பராக அது இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியாக அமையிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ஸோ எனக்கு எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மூவி வந்து ஏகாந்தம்னு ஒரு மூவியில் ஊரன் நெஞ்சிலன்னு, அது வந்து எனக்கு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரா. அது வந்து ஒரு ஃபோக் சாங் மாதிரி. ஸோ அது வந்து கணேஷ் ராகவேந்திரான்னு ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கு தான் பாடினேன். அவருக்கு நான் முன்னாடியே நிறைய ஜிங்கிள்ஸ் பாடிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அது நிறைய ட்ராக்ஸ்லாம் பாடிட்டு ஒரு நாள் அப்படியே அந்த ஒரு மூவிக்காக கூப்பிட்டு பாடினாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒருத்தருக்கு ஐ திங்க் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். அந்த மாதிரி வி ஸ்டார்டட். ஓகே. 2018 ஆஃப்டர் மை காலேஜ் நான் வந்து சூப்பர் சிங்கர் வந்தேன். நான் வந்து கேரளாலேருந்து. ஸோ எனக்கு ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு எவ்ரி திங் இன்க்ளூடிங் ஹவு சென்னை ஒர்க்ஸ் அண்ட் த மியூசிக் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ். ஆனால் லக் இருக்குது. பிகாஸ் எங்கள் சீசனில் ரமன் சார் ஹேப்பன் டு பி த ஃபேஸ் ஆஃப் த ஷோ. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸே இட் ஹேப்பன் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மீட் அ லாட் ஆஃப் பீப்புள். அதுதான் ஐ திங்க் இப்போ even though if it was 6 years or 7 years back, it was a whole different thing about meeting people and getting to know like நம்மள மாதிரி ஒரு சிங்கர் இருக்கும், எனக்கு இந்த வாய்ஸ் இந்த பாட்டெல்லாம் நல்லா வரும்னு ஒரு மியூசிக் டைரக்டர் தெரியணும்னா it was a bit more difficult even though it was just 6 years back. இப்போ வந்து we can put out our stuff in Instagram and people call through Instagram. ஆனா அப்போ அப்படி இல்லை. அப்போ ஸ்டில் இட் வாஸ் a thing like நம்ம டெமோ கொண்டு போய் கொடுக்கணும், கேசட்ஸ் ஆர் சிடிஸ் ஆர் மெயில். அந்த மாதிரி நீங்க போயிட்டு கொடுத்திருக்கீங்களா? நான் எல்லாம் கொடுத்திருக்கேன். even though it feels just 6 years back. இப்போ நீங்க சொல்றப்போ இப்போ இவங்க சொல்றப்போ 10 years ன்னு சொன்னீங்க, நீங்க 6 years ன்னு சொல்றீங்க. இன்ஸ்டாகிராமே இல்லையே. இல்ல இன்ஸ்டாகிராம் இல்ல. இல்ல எங்க சீசன் போது சோஷியல் மீடியாவே இல்ல. ஆர்குட்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டா வந்து it's a ரொம்ப ஃபாஸ்டா நடந்த ஒரு விஷயம் இந்த சோஷியல் மீடியால நம்மள ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிறது. சீசன் சூப்பர் சிங்கர் எல்லாமே எங்க சீசன் வந்து ஆக்சுவலி அத்திப்பட்டி மாதிரி. அது எங்க பல பேருக்கு அதுக்கான ஆதாரமே கிடையாது. நம்ம சீசன் வீக் ஃபுல்லா வரும். அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரும். even though people still remember most of us. உங்களோட ஃபேஸ் எல்லாமே ஃப்ரெஷா எனக்கு டிவில பார்த்தா ஞாபகம் வந்துட்டு இருந்தது.
அது அந்த ரீச் இருந்ததே தவிர. ஆமா, இல்ல ஃபேஸஸ் எல்லாம் ஞாபகம் பேர் ஞாபகம் இருக்கும், பேர் மாத்தி மாத்தி எழுதுவாங்க. ஐயோ அது அது என்ன சாய்ராஜ் ஜோக் என்ன அது? இல்ல செண்பகராஜ் என் பேரு, அது கண்ணா பின்னாடி மாத்துவாங்க. விக்னேஷ் சாய்ராஜ் எல்லாமே. ஸோ அப்போ வந்து இப்போ எல்லாம் யூடியூப்ல வருது, இன்ஸ்டாகிராம் தனித்தனி அப்லோட்ஸ் பண்றாங்கல்ல. அப்போ வந்து எங்களோட சீசன் ஒரு ரவுண்ட் முடிக்கும் போது யூடியூப்ல போடுவாங்க. Okay. யூடியூப் இப்போ இருக்கிற அளவு மில்லியன்ஸ்லாம் போகாது எல்லாம். அப்போ ஓரளவு யூடியூப் மட்டும் இருந்தது. ஆன்லைன்ல எங்க மூஞ்சி தெரியணும்னா யூடியூப்ல மட்டும் ரொம்ப தெரியாது. அதுவும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அது மொத்தமா டெலிட் பண்ணிட்டாங்க. விஜய் டிவி ஹாட் ஸ்டார் கிடையாது, எதுவுமே இல்ல. ஹாட் ஸ்டார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யூடியூப்ல இருந்த எல்லா சீசனையும் அழிச்சிட்டாங்க. எங்க சீசன் வரைக்கும் டெலிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த சீசன்ல இருந்து ஹாட் ஸ்டார்ல இருக்கு, எங்களது வரைக்கும் மட்டும் கரெக்டா 4 வரைக்கும் இல்லவே இல்ல, தடையமே இல்ல. and I think இப்போ இருக்கிற மாதிரி I think every round every song they are uploading it into social media, promote பண்ற மாதிரி அப்போ எதுவுமே கிடையாது. reels, different timings, duration, everything is there. I think என்னோட சீசன் இருக்கும்போது தான் I was like எல்லாரும் இன்ஸ்டாகிராம்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுல போனோம், அதுல and I was like சத்தியமா நான் கேட்டேன் என்ன இருக்கு இன்ஸ்டாகிராம்ல, பிக்சர்ஸ் போடும். I was like யாரு பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறது, நான் ஏன் போடணும், ஏதாவது கைண்ட் ஆஃப். ஆனா எல்லாரும் போட்டாங்க. அண்ட் எங்களோட நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து தான் இன்ஸ்டாகிராம்ல இட் பிகேம் அ திங். எங்க சீசன்ல கூட அது கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த வியூஸ் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் நான் சொல்ல மாட்டேன். ஸ்டில் வி ஹேட் அன் அட்வான்டேஜ் லைக் ஒரு மியூசிக் டைரக்டர் யாராவது அண்ட் ஆல்சோ சேனல்ஸ் ஹெல்ப்ட் அ லாட். அவங்க ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரையும் கொண்டு வருவாங்க. whoever could give us an opportunity ன்னு பார்த்து அவங்க பண்ணுவாங்க. and they give us the apt songs so that we'll perform well in that இது. and also they'll also push us. அந்த மாதிரி luck எல்லாம் we actually got from reality show, so eternally grateful for that. yeah so இப்போ நீங்க சொல்றப்பலாம் எனக்கு ஒன்று தெரியுது, the positioning of yourself in the place இல்ல, அது கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். இப்போ என்னைய ஞாபகம் வச்சுக்கணும், என்னுடைய ஒர்க் நின்று பேசணும் அப்படின்றதுக்காக ஒருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் எஃபர்ட்ஸ் போடுவாங்க. இப்போ வந்து என்னுடைய ஒர்க் பேட்டர்ன் எடுத்தா இதுல இவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ஐ கேன் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்படி நீங்கள்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு விஷயத்துல யூ வில் பி லைக் ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் திஸ், ஐ டூ திஸ் டு பொசிஷன் மை செல்ஃப் அப்படின்னா வாட் வில் பி தட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எது கரெக்டாக வரும் எது கரெக்டாக வராது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இன்னொருத்தர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அது எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் எனக்கு சூட் ஆகலைன்னா அதை தொடவே கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள், அது இப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு கிளாசிக்கல் வந்து ஒருத்தர் பயங்கரமாக பாடலாமா இருக்கும், எனக்கு அது ஸ்ட்ரென்த் கிடையாது. அப்போது நான் என்ன நினைப்பேன்னா எனக்கு அது வரல அப்படிங்கிறது ஒரு குறையா இல்லாமல் எனக்கு வர்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வராது. ஸோ ஐ வில் ஸ்டிக் ஆன் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன். இன்னொன்று, டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் மாறிடுச்சு, நாங்கள் பாடின காலத்துலலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அதை கம்ப்ளைண்டாக பண்ணாமல் நம்மளும் அது கூட கொஞ்சம் அடாப்ட் பண்ணிவிட்டு நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் we will always find work as long as we are busy. I think it is okay நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பெரிய பிரேக்குக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, அது வந்து அது ஒருத்தருக்கு டக்குன்னு நடக்கலாம், ஒருத்தருக்கு 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், எப்போ வேணாலும் அது நடக்கலாம். பட் அது வரைக்கும் நம்ம சர்வை பண்ணணும். ஸோ பீயிங் பிஸிங்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணால் கரெக்டாக கொண்டு போகலாம். ஓகே, சிங்கிங் ஆஸ் அ பேஷன் ஐ திங்க் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். அது வந்து பண்ணிடலாம். ஒரு லவ் அது அதிகமான லவ் ஒரு விஷயம் மேலே இருந்தால் அது கண்டிப்பாக பண்ணிடலாம். அதை ப்ரொஃபஷனாக எடுத்து போகிறப்போ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இஃப் இட் டேக்ஸ் லைக் 10 years டு பொசிஷன் யுவர் செல்ஃப் டு ஃபைண்ட் த ரைட் திங், அது அமைய வரைக்கும் ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் மேபி ஒரு டெய்லிக்கான சர்வைவல் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு பர்சனலாக வருது. கஷ்டம் தான் இல்லை, இட் இஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி. நமக்கு இப்போ ஒரு அதிக புகழையும் அதிக பணத்தையும் தேடி கொடுக்குற ஒர்க் வந்து அப்பப்போ வரும், அது ரெகுலராக வராது. அது போக இருக்கிற டைம் இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம புதுசாக விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஹை பேயிங் இல்லாத பட் ரெகுலராக வரக்கூடிய ஒர்க்ஸை எடுத்துக்கிறதும் வந்து ஐ திங்க் வி ஆல் டு. ஸோ இது நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ நான் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒரு சோலோ வரும்போது நான் போய் பாடுவேன், மற்ற நேரம் இல்லை மற்றதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒதுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், we'll end up sitting idle 20 days a month. ஸோ அது பண்ணாமல் எவ்ரி சிங்கிள் ரெக்கார்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நீ வரக ரூபம் போய் பாடும்போது உனக்கு ஐடியாவே இருந்திருக்காது, இல்லை இது இவ்வளோ பெருசாக படத்துக்கு எதுக்குன்னு தெரியாது. ஸோ அது கேஷுவலாக நடந்த விஷயம் அதெல்லாம். ஸோ எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ரெக்கார்டிங் அதை வந்து ஈக்குவலாக அதை பாவிச்சு நம்ம போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் அங்கங்கே ஒரு ஜாக்பாட் அடிக்கும்.
அதுக்கப்புறமும் திரும்ப ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும். அந்த யூ ஹேவ் டு இட்ஸ் அபவுட் ஸ்ட்ரைக்கிங் தட் இது ஒரு பேலன்ஸ். செம்மையான விஷயம் ஆக்சுவலி. இது ஐ திங்க் எவ்ரிபடி இன் மீடியா குட் ரிலேட் டு திஸ். எல்லா வாட்டியும் வேலை இருந்துட்டே இருக்காது. ஸோ மீதி இருக்கிற டைம்ல யூ ஷுட் ஃபைண்ட் சம்திங் ஆல்டர்னேட். சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த வராக ரூபம் சாங் வந்து எனக்கு கால் பண்ணது வந்து ஒரு சின்ன டிவோஷனல் சாங். ஜஸ்ட் 8 lines தான் இருக்குது, நீங்கள் அவைலபிளான்னு கேட்டாங்க. ஸோ அன்றைக்கி நான் வந்து அவைலபிள் இல்லை, இது என்ன டிவோஷனல் சாங் தானே அப்படின்னு நான் விட்டுருந்தேன்னா அவ்வளோதான். எனக்கு அந்த பாட்டு வந்து அஃப்கோர்ஸ் அன்றைக்கி நான் போகும்போது எனக்கு தெரியாது அன்றைக்கி எனக்கு என்ன படம் எப்படி வரப்போகுதுலாம் சொல்ல. போயிட்டு மியூசிக் டைரக்டர் இருந்தாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது கூட வெரி அப்ஸ்ட்ராக்டாக ரெக்கார்ட் பண்ணோம். ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக லைன்ஸ் பாடிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டாங்க. ஸோ இது எப்போ வரப்போகுது அதெல்லாம் சொல்லவே இல்லை. பட் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே நிறைய பாட்டு பாடிருக்கோம். அது அடுத்த விஷயம். ஆமாம், அது ஒரு பெரிய டாபிக். பிகாஸ் நிறைய பாட்டு பாடிருக்கோம், பட் வந்தது வந்து வேற ஒரு வாய்ஸ்ல வரும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வராம இருக்கிறது ஒரு விஷயம், வேற ஒரு வாய்ஸ்ல வரும். வேற வாய்ஸ்ல நிறைய வரும். நம்ம பாடிட்டோம்னா மறந்துடணும். அவ்வளவுதான். வந்தா போனஸ், வரலைன்னா பேமெண்ட் வந்தது. அவ்வளவுதான். பேமெண்ட் வந்தா கூட கன்ஃபார்ம் கிடையாது. பேமெண்ட்டும் போனஸ். இது நல்லா இருக்குங்க. நீங்க என்ஓசில சைன் பண்ணாதான் இல்ல, அது ரியாலிட்டி. அதுதான். இது எங்களுக்குன்னு இல்லை, எவ்வளோ பெரிய சிங்கர்ஸா இருந்தாலுமே அது கடைசியா ரிலீஸ் ஆகும்போது வேற வாய்ஸ்ல வருது. அது யதார்த்தம். பிக் சாங் தட் யூ ஹேவ் சங் ஆல்ரெடி, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது வந்து கண்டிப்பா இது எனக்கு வரப்போகுது, இது ஒரு செம்ம ஒரு ஓப்பனிங்கா இருக்க போகுது. நான் ஃபர்ஸ்ட் பாட்டே அப்படிதான், ஸ்ரேயா கோஷலோட கண்டாங்கி தான் பாடினேன் நான். அது ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் இனிஷியலா இருக்கும். இப்ப வந்து யாருக்கு என்ன பாட்டு பாடினாலும் முடிஞ்சுன்னா அதை மறந்துடுறது, அவ்வளவுதான். வந்தா சந்தோஷம். இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் இன் சென்னை வாஸ் ஃபார் ரஹ்மான் சார். அண்ட் அது வந்து ஒரு மலையாளம் படம்னு சொன்னாங்க. அண்ட் ஏதோ ஜதி பாட சொன்னாங்க. அது இப்போதான் வந்திருக்கு, ஆடு ஜீவிதம் ஒரு படம். It was 7 years back I think. நானும் ரக்ஷிதாவும் பாடினோம். அண்ட் எனக்கு அந்த டியூனே ஞாபகம் இல்லை. ஆனால் ரிலீஸோட ஒரு 1 month முன்னாடி வந்து ஸ்டூடியோலேருந்து கூப்பிட்டு இது ஏதோ மாத்திரம்னு ஏதோ சொன்னாங்க. அண்ட் நான் கேட்டேன், ஆக்சுவலாக அவங்க ஏன் கூப்பிட்டாங்கன்னா நீ தான் பாடினேன்னு கூப்பிட்றதுக்கு கேட்டாங்க. பிகாஸ் எவ்ரிபடி லாஸ்ட் த டேட்டா எவ்ரிதிங். யார் பாடினாங்கன்னு தெரியல. நான் கேட்டப்போ இது நான் தான் நினைக்கிறேன், எனக்கே மறந்து போச்சு. அண்ட் தென் ஐ ரீகலெக்டட் அண்ட் தட் காட் ரிலீஸ் ஜஸ்ட் நவ். ஓகே. பட் இதில் சில சாங்ஸ் வந்து ஐ திங்க் தே பர்டிகுலரா நம்மளுக்குன்னு கால் கூப்பிடுறவங்களும் இருக்கு. ஸோ அதுவும் இருக்கு. இட்ஸ் லைக் அப்படிதான், இப்படி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லலை. பட் சில சாங்ஸ்ல இல்லை பர்டிகுலரா இவங்க தான் வேணும் அப்படின்னா தே கால் அஸ். அண்ட் அங்க வந்து எல்லாருமே இருப்பாங்க, அந்த டீம் ஃபுல் மூவி க்ரூ இருப்பாங்க. வி ரெக்கார்ட் இட் அண்ட் நம்மளுக்கு தெரியும் இது வரப்போகுது அப்படின்னு. அதுவும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாது, வரும், ஆனா எப்போ வரும்னு தெரியாது. எதிர்பார்ப்பு இல்லாம ஒர்க் பண்றது நல்லது. A lot of attributes are there. Like அது அந்த சீனுக்கு பொருந்தணும், இல்லைன்னா அந்த ஹீரோ இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு பொருந்தணும். நம்மள வாய்ஸ் டெஸ்ட்டுக்கும் கூப்பிடுவாங்க. They also if the maybe the director will like, the another person won't like. If it doesn't work, it's not about you. It's about nothing is personal. So நமக்கு அந்த opportunity கிடைச்சதுன்னா that actually we have to be happy about it. அந்த கம்போசர் வந்து இந்த வாய்ஸ் வந்து அடுத்த சாங் சூட் ஆகும், அந்த மாதிரி some other door will open through that. Because we got recognized, that's why we were called. So it's a positive thing. But இது எல்லாமே வரல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க மூவ் ஆயிட்டீங்கன்னா அப்போன்னு பார்த்து வேற ஏதாவது கிளிக் ஆகும். ஐ திங்க் ஸ்டேயிங் வித் த ஃப்ளோ ஐ திங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இதுக்கு நடுவில் நிறைய ரிஜெக்ஷன்ஸும் இருக்கும். எல்லாருமே கண்டினியூஸ் 24 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த மாதிரி பச்சை சட்டை கிட்ட கேளுங்க சார், கண்டினியூஸா 24 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்றதுக்கு மென்டலி நம்ம தயாரா இருப்போம். ஆனா பிசிக்கலி நம்ம வந்து will not be, sometimes give up பண்ணிடும்ல உடம்பு. பாடணும் நீங்க உங்களோட அவனே கேளுங்க நீங்க தான் சார் அப்படி நிறைய இல்ல. he works at பஞ்சதன் ரஹ்மான் சரோட ஸ்டுடியோல. he is one of the supervisors. இப்போ நாங்க அங்க போனோம்னா he only records us. Oh, okay. ரஹ்மான் சார் துபாய் ஸ்டுடியோ பார்த்த ஒரு ஆள் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் and all. he works closely with sir now. Okay. So இந்த question நீங்க is more appropriate for him. தெரியல, அந்த drive for music will make it happen. அவ்வளோதான். ஃபிசிக்கலி நம்ம ஆக்சுவலி பண்ணிகிட்டே இருப்போம் வேலை, கிளாக் இல்லை டைம் எல்லாம் பார்க்க மாட்டோம். இட் கோஸ் ஆன் அப்புறமா பார்த்தாதான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சா, சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெக்கார்டிங் ஆமா. ஆனாலும் கண்டினியூஸ் ரெக்கார்டிங் இருக்கும்போது யூ கேனாட் ரியலி சே தட் திஸ் இஸ் தி ரீசன் ஐம் டேக்கிங் இட் ஆஃப் திஸ் ஒர்க். ஏன்னா அந்த வாய்ப்பு போயிடுமே அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும். இதுக்கு தானே வந்தோம். ஆமா. அப்புறம் கம்ப்ளைண்ட் எதுக்கு? ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஹாப்பி தான். ஃப்ரீ டைம் நாளைக்கு கிடைக்கும், இன்னைக்கு கிடைக்கிறது இன்னைக்கு தான். இந்த thirst தான் எல்லாரும். We actually love working 24 hours இருந்தாலும் we really love working. இந்த பதில் மட்டும் யாருமே மாத்தி சொல்ல மாட்டாங்க. நான் இல்ல, யார்ட்ட வேணாலும் கேளுங்க. The thirst is there. இல்லனா இங்க இருக்கவே முடியாது. சார், what do you think now? Because இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, டேலண்ட்டை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு வாய்ப்புகளுக்கு. As you said, Instagram குள்ள ஹண்ட் பண்ணா you can find another person அப்படின்ட்டு.
அதுக்குள்ள ஸ்விம் பண்ணி போறது எப்படி இருக்கு? யோர் உங்களுக்கு அந்த நாலேஜ் அதிகமா இருக்கு, டேலண்ட் இருக்கு, யூ ஆர் கேப்பபிள் தேன் another person who is in that place அப்படின்னு தோன்றப்போ உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது? நீங்க எப்படி அந்த ரேஸை ஓடுறீங்க? அதுவும் டேலண்ட் தானே. Exactly. அது பண்றதும் டேலண்ட் ஆக்சுவலி. அதுவும் டேலண்ட்னா அந்த விஷயம் பண்றதும் அந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தானே அவங்க மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் கொண்டு வராங்க. அதுவும் ஒரு டேலண்ட். அதுவும் டேலண்ட் தானே. அப்ப அவங்க இப்போ எனக்கு இருக்கிற எக்ஸாக்ட் ஸ்கில் செட் அவங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவங்களுக்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கிறதுனால தானே அந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு வருது. அப்படிதான் எடுத்துக்கணும். யூ ஹேவ் டு ஸ்விம் வித் இட். காம்படிஷன் பார்க்க ஆரம்பிச்சோம்னா none of us can be secured, none of us can do this with the same passion that we have. அது வந்து இந்த காம்படிஷன் ஆயினா ஆர்ட்டை நீங்க எப்படி நீங்க மெஷர் பண்ண முடியும்? யூ cannot measure. இப்போ இது மூலமா நடக்குது, இன்ஸ்டாகிராம் மூலமா நடக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஏதோ ஒன்று இருக்கலாம். பட் நாங்கெல்லாம் இங்க தானே இருக்க போறோம். ஐ திங்க் இதுல வந்து ஒரு பாயிண்ட் லாஜிக்கலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல ஐ திங்க் தேர் இஸ் லாட் ஆஃப் நிறைய பேர் எவ்ரிபடி சிங்கிங் குட். பட் ஒரு ரெண்டு சைடா நீங்க பாருங்களேன். ஒரு சைடு வந்து இஸ் லைக் someone has been working for a lot, someone has been learning for like years and years, someone has been like practicing very hard and they have come to a point. இன்னொருத்தவங்க வந்து they are also working hard, but at the same time அவங்க வந்து டேலண்ட் இருக்கு. பட் இன்னும் அதையும் மீறி வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட வேற ஒரு டேலண்ட் இருக்கு. இட்ஸ் லைக் தே ஹேவ் பீப்புள் அரௌண்ட் தெம் அண்ட் தே ஆர் கம்மிங் அப். அது ஓகே. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட் லாஞ்சிட்டிவிட்டி பட் பாத்தீங்கன்னா யார் நல்லா பாடுறாங்களோ, இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து மியூசிக் பேஷன் இருக்கோ, they will definitely go for longer heights. இப்போ இருக்கலாம் மேபி. ஸ்கில் வேஸ்டே ஆகாது, ஏதாவது ஒரு டைம்ல நடக்கலாம். நீங்க ஒரு பெரிய மியூசிஷியன்ஸே பாத்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ if you look at ஹரிச்சரன் நீங்க பாத்தீங்கன்னா 11th standard 12th standard படிக்கும்போது he got a huge break. He'll be in his mid 30s now நினைக்கிறேன். He has 20 years of career. இப்போ நீங்க ஸ்ரீனி சார் இல்ல ஹரிஹரன் சார் எடுத்தீங்கன்னா கூட அவங்க மிட் 30sல தான் வந்தாங்க. பட் நீங்க லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவா இருக்கிற இயர்ல எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோங்கிறது தான் முக்கியம். ஒருத்தருக்கும் ஒரு டைம்ல வரும். அது வர்ற வரைக்கும் நம்ம ஸ்விம் பண்ணி போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வில் டேக் இட் ஃப்ரம் தேர். நீங்க சொன்ன மாதிரி நாட் டு யாரையுமே இவங்க தப்பு சொல்றதுக்குன்னு இல்லை. பட் இவங்க சொல்ற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ பேஷன் அண்ட் நீங்க வந்து நிக்காம போயிட்டே இருக்கணும். நம்ம வேலையை அண்ட் நம்மளுக்கு என்ன வருது, இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இல்லை, ஐயோ இல்லையேன்னு உட்காந்து நான் அதுல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சா எனக்கு நான் பாட்டுல என்ன இருக்கணும் அவ்வளவுதான் விட்டுட்டு நான் வீட்லயே உட்கார வேண்டியது. இல்ல அது அவசியம் தான். சோஷியல் மீடியால வந்து கண்டிப்பா இட் டிசைட்ஸ் த நம்பர் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் விட ஷோஸ் பொறுத்த வரைக்கும் ஷோ பிஸ்னஸ் இஸ் மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் நம்பர்ஸ் லேட்லி. ஸோ அதுவும் பண்ணி தான் ஆகணும். பட் நமக்கு நேச்சுரலா வர்ற விஷயத்த பண்ணிக்கிட்டு இதுல கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு அட்லீஸ்ட் காணாம போகாம தலைகாமிச்சு. இன்னொரு குட் திங் அபவுட் சோஷியல் மீடியா இஸ் யூ கேன் சூஸ் ஹவ் யூ வாண்ட் டு யூஸ் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னால வந்து எவ்ரிடே போஸ்ட்ஸ் என்னால போட முடியாது, வீக்லி ஒன்ஸ் அப்படியே ஸ்டிக் பண்ணி என்னால பண்ண முடியாது. பட் அப்படி பண்றவங்க இருக்காங்க. அப்படி பண்றவங்களுக்கு கன்சிஸ்டண்டா பண்றவங்களுக்கு நம்பர்ஸ் ஜாஸ்தி வரும். பிகாஸ் தட்ஸ் ஹவ் த அல்காரிதம் ஒர்க்ஸ். பட் ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ கேன் டூ தட். ஸோ அப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆகாது. அப்படி கிடையாது. நான் 15 டேஸ்க்கு ஒரு கான்டென்ட் போடுவேன். ஆனால் அந்த கான்டென்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போடலாம். that people might like and அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஆனால் I can decide how I want to project myself. If I'm going to compete, நான் இன்னொரு சிங்கரோட கம்பீட் பண்ணி நான் எவ்ரிடே போடணும்னு நினச்சேன்னா நமக்கு வர்றதுதானே நம்ம பண்ண முடியும். நமக்கு அவங்களுக்கு வர்றதுக்கு ஜாஸ்தி ரீச் இருக்குங்கிறதுக்காக நான் போய் அதை போய் பண்ணேன்னு என்னோட பர்சனாலிட்டியும் நான் சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. அண்ட் ஐ திங்க் கண்டென்ட் கிரியேஷன் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஒருத்தருக்கும் மாறும். இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப யோசிப்பேன். ஐயோ இது இவங்க பார்ப்பாங்களே, இது கரெக்டாக இருக்குமா, தப்பாக இருக்கக்கூடாது, லிரிக் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அப்படியே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும்ல ஒரு. ஆமா எல்லாருமே ஐ திங்க் ஆல் ஆஃப் us நாங்க இந்த கவர்ஸ்லாம் பண்ணும்போது நான் இந்த ஜோன்ஸ் சொல்லிட்டேன் மியூசிக் டைரக்டர் அவன் சொன்ன ஒரு விஷயத்தை I'll just mention. கிராஸ் செக்லாம் கான்டென்ட் போடுறதுல என்ன போடுறதா இருந்தாலும் இது ரஹ்மான் சார் கண்ணில் படும் நினைச்சு போடு. அப்படி போட்டீங்கன்னா நீங்க எப்படி உங்களோட வர்க்க பிரசன்ட் ஏன்னா அவர் கண்ணில எல்லாம் படுது. அதனால அப்படி நினைச்சு போட்டேன்னா நீ பண்றது குவாலிட்டியா தான் அப்லோட் பண்ணுவேன். இவ்வளவு பெரிய ஆளுக்கு எங்க இருந்து ரீச் ஆகும், போய் யார் பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணி போடும்போது அதுல ரீச் கம்மியா இருக்கு, இல்ல நிறைய பேர் பார்க்கல, நமக்கு ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி வரல, பார்க்குறவங்க ஒரு 4 பேர் கரெக்டான ஆளுங்க பார்த்துட்டாங்கன்னா இட் வில் ஓப்பன் சம் அதர் டோர் ஃபார் யூ இஃப் நாட் நம்பர்ஸ். அதுல ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பயம் ஒன்று இருக்குல்ல, இது வந்து ரஹ்மான் சார் பார்த்தா எப்படி அவர் எடுத்துப்பாரு, அந்த கரெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன்ல நீங்க போடுறீங்கல்ல, அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டாருக்கு நீங்க பாட்டு பாட போறீங்க அப்படின்றப்போ அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
கரெக்டா பாடுறது அது சொன்ன மாதிரி ப்ரெஷரே இல்ல இருக்கு. ஏன்னா பாடி மறந்துடணும் அவ்வளவுதான். சரி பாடணும் மறந்துடலாம். அதெல்லாம் எடுத்து அவ்வளோ யோசிச்சு பண்ணா ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ யோசிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்காது. கான்டெக்ஸ்டுக்கு அவ்வளோ யோசிச்சு பண்றதை விட்டுட்டு கொடுத்தாங்களா நம்மளோட பெஸ்ட் என்னவோ பண்ணிட்டு வந்துட்டா போறோம் அவ்வளோ. பட் அல்டிமேட்லி இப்போ ப்ரெஷருங்கிறது ஏன் இருக்கக்கூடாதுன்னா, see if a music director is calling you for that particular song, they believed in you that you can do this. கம்போசர் தான் So obviously you should believe in yourself that you can do it. அவ்வளவுதான், as simple as that. இட் இஸ் ரைட் தான். பட் என்ன இன்னொரு கேள்வி என்னன்னா, சில டைம் வந்து அந்த பாட்டு ஒழுங்கா ஆடியன்ஸ்க்கு போய் சேரல, அவங்களுக்கு அது மேபி மோஸ்ட் லைக்லியே இல்லை அப்படின்ற பட்சத்துல ட்ரால் பண்றாங்கல்ல, அந்த பாட்டை பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்கல்ல. ஸோ அந்த டைம்ல ஒரு ஹேட்ரடும் எவ்வளோ உங்களை வந்து செமையா பாடுறீங்கன்றப்போ தூக்கி கொண்டாடுறாங்களோ, அதே டைம்ல ட்ரால் பண்றப்போ பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்கல்ல. அந்த விஷயத்தை எப்படி நீங்க வந்து பார்க்க கூடாது, அது பார்க்க கூடாது. ரொம்ப பார்த்தா கஷ்டம். I think the hatred is also about viewership. நீங்க பாருங்களேன், இப்போ உங்களுக்கும் இது பொருந்தும். நம்ம வந்து வாலண்டியரா நம்ம முகத்தை போய் எங்களை பாருங்க அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கும். அது வந்து 10 நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களையே 10 பேர்ல எத்தனை பேருக்கு நம்மள பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? 5-6 பேருக்கு பிடிக்குமா? மீதி 4 பேர் நேர்ல இல்லைனாலும் பின்னாடி திட்டதான் போறாங்க. இதுல வந்து நேரா நம்ம கண்ணில் படுற மாதிரி திட்டுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு தான் வேலை பண்ணுவாங்க. நீங்க சிலது வந்து நீங்க எவ்வளவு நல்லதா போட்டாலும் ஒரு 10 பேருக்கு வந்து கேவலமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லதான் செய்யும். சோ அதுல வந்து மாற்று கருத்து வந்து ஐ திங்க் இது இருந்துட்டே தான் இருக்கும். கான்டென்ட் போடுறது இப்போ வெளியே ஒரு சாங் வெளியே வந்தாலும் அது மறந்துடணும், அவ்வளவுதான். We have to move on. விஜய் ஆண்டனி மிர்னாலி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.